இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மசோதாவை திரும்ப பெறுமாறு இலங்கை அரசை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 53 தமிழக மீனவர்களையும் 144 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக நூற்றுக்கணக்கான படகுகள் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் வெளியிடங்களுக்கு வேலைக்கு செல்லும் நிலை உருவாகியுள்ளதாக மீனவ தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கூலி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பிடிபட்டா 2 வருஷம் சிறை தண்டனை 50,000 அபராதம் சொல்லியிருக்கனால போட் ஓனர்கள் யாரும் கடலுக்கு போட்டுகள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் கூலி தொழிலாளர்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டதுனால வேறு மாநிலங்களுக்கு கடலுக்கு செல்றதுக்காக இருக்காங்க. 2வது நாளாக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் ராமேஸ்வரம் பகுதியில் மீன்பிடி தொழில் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 6 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.